விழாவிற்கு வந்திருக்கும் மிஷ்கின் சார், ராஜன் சார், உதயகுமார் சார் அண்ட் சேது சார், ஸ்னேகன் சார் அண்ட் ரோபோசங்கர் சார், அண்ணா மயம்கோபி அண்ணா அண்ட் எல்லாருக்குமே என்னோடய வணக்கங்கள். சொல்லியாச்சு. ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்ட் இது எனக்கு மட்டும் ஃபஸ்ட்டு படம்னு இல்லை, ஹீரோக்கு ஃபஸ்ட்டு படம், மியூசிக் டைரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம். ஸோ நாங்கள் எல்லாரோட புது முயற்சி தான் இது. நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் வெல்கம் ப்ரெஸ் மீடியாவுக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. இது என் குடும்பத்து படம். ஏனென்றால் இந்த ராதிகா என் நண்பனின் மகள், என் உயிர் நண்பனின் மகள். இந்த பிள்ளையை நான் 15-20 நாள், பிறந்து 20 நாளில் பார்த்தேன். அது ஓடி விளையாடும் போதெல்லாம் இப்படி டான்ஸ் ஆடி அத்தனை பேரும் ஆட வைக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆகி மிக மிக சுறுப்பாக ரொம்ப வேகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் இந்த பிள்ளையை கொஞ்ச நாள் இடையில பார்க்காம இருந்தேன். அப்புறம் பார்க்க ஆரம்பித்த பிறகு ஒரு 10 ஆண்கள் சேர்ந்து ஒரு முயற்சி, உழைப்பை செலுத்தினால் எப்படி இருப்பார்களோ அதை போல் இந்த ஒரு பெண் 10 ஆண்களுக்கு சமமாக உழைத்து கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே தான் டான்ஸ் மாஸ்டராக வந்தும் இயக்குனராகவும் ஆக்கம் என்கிற எழுத்தையும் சேர்த்து ஒரு படம் ப்ரூப் ட்ரெய்லர் பார்த்தோம். மனம் நிறைவாக இருந்தது. எந்த குறையும் இல்லை. வெற்றி பெறுவதற்குரிய அம்சங்கள் அதில் இருந்தது. அன்சிகா சிறப்பாக பயன்படுத்தி இருக்கிறார். தன்சிகா பரவாயில்ல. அகர முதல எடுத்தெல்லாம் ஆவ போட்டேன், தாவ விட்டு. வாழ்க, நல்லா வாம்மா. இந்த படம் வெற்றி பெற்றால், சிறு முதலீட்டு படம், பல சிரமங்களுக்கிடையே ராதிகா இந்த படத்தை எடுத்து முடித்து இன்றைக்கு நமக்கெல்லாம் அதை ட்ரெய்லர் காட்டியிருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கிற கூட்டம் அத்தனையும் ராதிகாவின் அன்புக்காக வந்தது தான். நானே உடல் நலம் இல்லாமல் ஏறக்குறைய நானும் உதயகுமாரும் நிறைய நிகழ்ச்சிகள், ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டே இருந்தோம். இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஒரு 6 மாதமாக பின்தங்கியிருக்கேன். இது ராதிகாவால் தான் வந்தேன். நீங்கள் எல்லாரும் கூட அந்த அன்புக்கு தான், அந்த குடும்பமே அன்புக்கு கட்டுப்பட்ட குடும்பம். ஆகவே இன்றைக்கு இருக்கிற சினிமாவுடைய நிலை, நான் விநியோக சங்க தலைவராக இருக்கிற காரணத்தாலும், திரைப்பட தயாரிப்பாளராக 9 படங்கள் எடுத்த காரணத்தாலும், இப்பொழுது திரைப்பட தயாரிப்பாளர்கள் படுகிற வேதனை எனக்கு அறிந்த காரணத்தாலும், இந்த காலத்தில் ஒரு படத்தை எடுத்து அதை ட்ரெய்லர் வரைக்கும் கொண்டு வந்து ரிலீஸுக்கு முந்தி இருக்கிறார் என்றால் அது ராதிகாவின் முழு திறன். அதனால் அது மட்டுமல்ல, ஒரு பெண்மையை முதன்மைப்படுத்தி ஒரு இயக்குனர் ஒரு பெண்மை எப்படி இருக்க வேண்டும், எப்படி முயற்சி செய்ய வேண்டும், சமுதாயத்தில் நடக்கிற கேடுகளை எதிர்த்து எப்படி போராட வேண்டும். ஒரு பெண் என்றால் சாதாரண கோழையோ அடங்கி போவதல்ல, தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும், தட்டி கேட்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி. அந்த அடிப்படையிலே தான் இந்த ப்ரூப் ராதிகா உருவாக்கி இருக்கிறார். இது அவர் வெற்றி பெற வேண்டும். அவர் வெற்றி பெற்றால் பல தாய்மார் பெண்கள் திரைக்கு வருவார்கள். ராதிகா அதற்கு முன் உதாரணமாக திகழ்வார். அது மட்டுமல்ல, சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் பல பேர் படம் எடுக்க வருவார்கள் இந்த படம் வெற்றி பெற்றால். ஆக இந்த படத்தின் வெற்றி, ராதிகாவின் முயற்சி, பல பேருடைய வாழ்வு கலந்திருக்கிறது என்பதை சொல்லி வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் கூறி, என்னுடைய உதயகுமார் இயக்குனர் சங்கத்தின் தலைவராகி இருக்கிறார், அவரை வாழ்த்துகிறேன். மிஸ்கின் இப்பொழுது நடிகராகி இருக்கிறார். இப்போ தெரிய வந்தது இப்போதான். நடிக்க ஆரம்பித்த பிறகு தான் சினிமா வந்திருக்கு. ஆக இன்றைக்கு நடிப்பிலும் இயக்கத்திலும் பெரிய வெற்றிகள் பெற வேண்டும். யோகி சேது
நான் நம்ம ஊர் மாரியம்மான்னு 90ல் ஒரு படம் எடுத்தேன். அதுக்கப்புறம் 9 படம் எடுத்தேன். என்னுடைய அலுவலகம் எதிர் வீடு அவர். என்னுடைய அலுவலகம் சரஸ்வதி ஸ்ட்ரீட் மகாலிங்கபுரம், எதிர்த்த வீடு அவர். அவங்க அப்பா ஃபைனான்ஸ், பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் படங்களுக்கெல்லாம் அவங்க அப்பா ஃபைனான்ஸ் வாங்கி தருவார், இந்தியில் இருந்தெல்லாம். இவர் கூட இருந்த ஒருத்தர் இன்றைக்கி ஓஹோன்னு வில்லனா தமிழ் தெலுங்கு எல்லாத்துலேயும் இருக்காருன்னா, அன்றைக்கி இவரோடு இருந்து இவர் வீட்டில் சாப்பிட்டு வளர்ந்தவர் தான் நாசர். சரிதானே? நாசரை நான் ஒல்லியாக அன்றைக்கி பார்ப்பேன். ஆக அந்த அளவுக்கு கலைஞர்களை வளர்த்த குடும்பம் யூகி சேதுடைய குடும்பம். என்னுடைய தம்பி சிநேகன் கவிஞர், ரோபோ சங்கர் போன்ற பல அருமை சகோதரர்கள்லாம் வந்திருக்காங்க. இதில் இன்னொன்று சிறப்புக்குரியது, ராதிகாவின் மகன் மியூசிக். நல்லா 2 சாங்குமே நல்லா கேட்குறபடி இருந்தது. நீ வெற்றி பெற வேண்டும். நல்லா டாலாக உயர இருக்கிற, வாழ்க்கையிலும் சினிமாவிலும் இசைத்துறையிலும் மிக உயர்ந்து பெரிய பேர் எடுத்து சின்ன ப்ரொடியூசர்கிட்ட தகராறு பண்ணாமல் வா. பணம் கொடுக்கலனாலும் கவலைப்படாத. பெரிய ப்ரொடியூசர் பணம் கொடுக்கலனா விடாத. சின்ன ப்ரொடியூசர் கொடுக்கலன்னா தப்பே இல்லை. அவன் இல்லாததால் கொடுக்கல. ஆனால் சின்ன ப்ரொடியூசர் இருந்தால் கொடுத்துருவான். அவங்களுக்கு உதவி பண்ணணும். பெரிய ப்ரொடியூசர் வச்சுக்கிட்டு இல்லைன்னா உடைய விடாத. ஆக நீ நல்லா வருவ. உன் உயரம் போல் உன்னுடைய திரையுலக வாழ்க்கையும் இருக்கும். உங்கள் அம்மாவை மறக்காத, அப்பாவை மறக்காத. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். வாழ்க வளர்க த ப்ரூப். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். முதல்ல இந்த திரைப்படத்தில் என்னுடைய பொண்ணுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பினை வழங்கிய மாஸ்டருக்கு மிகப்பெரிய நன்றி. குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பொதுவாக ஒரு விஷயம் பண்ணும்போது கேட்பாங்க, என்ன ப்ரூஃப் வச்சுருக்க, இதை கண்ணால் பார்த்த சாட்சி இருக்கா அப்படின்னு ஏகப்பட்ட ப்ரூஃப் கேட்பாங்க. அந்த மாதிரி இதுக்கப்புறம் ராதிகா மாஸ்டர் எத்தனை படங்கள் எடுத்தாலும் இந்த படம் ஒரு பெரிய ப்ரூஃபாக இருக்கும். நல்லா இருந்துச்சுலண்ணே. இப்போ வந்தவொடனே யோசித்தேன், அதனால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனக்கு அழகான லீடு கொடுத்துட்டு போனீங்க. இருந்தாலும் அந்த கொஸ்டின் கவிதா மேடத்தில் தான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். கவிதா மேடம் வாங்க மேடம். ஓப்பனிங்கில் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு. அதை நான் அவமதிக்கிறேன். ஏன்னா நாங்கள் எப்பயுமே பெண்களை முன்னிறுத்து அழகு பார்ப்பவர்கள் தான் நாங்கள். இதுக்கு ஜென்ஸ் எல்லாருமே கைதட்டணும், லேடிஸும் கைதட்டலாம். எந்த துறையில் நாங்கள் உங்களை பின்னோக்கி வச்சுருக்கோம். முன்னாடி இப்போ கூட பாருங்கள், இந்த இடம் கூட ஒரு ப்ரூஃப் தான். ராதிகா மாஸ்டரை மேடை ஏற்றி அழகு பார்த்து கணவர் இருக்கிற இடம் தெரியாமல் ஓரமாக உட்காந்துருக்கா. இதை விட ஒரு பெரிய ப்ரூஃப் வேணுமா? கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதின்னு பெண்கள் நதி தான் ஓடுது. எங்கேயாவது ரோபோசக்கர் நதி, ஸ்னேக நதின்னு ஓடுதா? கல்விக்கு அதிபதி யார்? சரஸ்வதி. எங்கேயாவது சுப்பிரமணியன் இருக்கா? அப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் தாய்மொழின்னு இருக்குது, தந்தை மொழின்னு இருக்கா, மாதா பிதா குரு தெய்வம்னு தான் சொல்கிறோம். அங்கேயும் நீங்கள் தான். அப்படின்றப்ப என்ன மேடம், வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கும். அதுக்கு என்னுடைய மனைவியை நான் உதாரணமாக வச்சுருக்கேன். இதை விட வேறு என்ன ப்ரூஃப் வேணும்? தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க. நான் தாரத்திலே தாயாகத்தான் பார்க்குறேன். அதனால் அந்த வார்த்தை தவறான வார்த்தை என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் கைதட்டினா, ஏன்னா நம்மளை உட்கார வச்சு 1008 கேள்வி கேட்குறாங்க. அப்படின்றப்ப நீங்கள் சொன்னது தான், நீங்கள் லீடு கொடுத்ததுனால தான் தம்பி இதை கேள்றேன்னு சொன்னீங்க. அதனால் அந்த கேள்வியை கேட்டேன், ஜஸ்ட் ஃபார் ஃபன். பட் இருந்தாலும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் சொல்லி மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னுடைய மகளுக்கு கொடுத்துருக்கீங்க மாஸ்டர். மாஸ்டருடைய சாங்கில் ஒரு 3-4 சாங் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு சாங் சோலோ சாங் பண்ணியிருக்கேன். அது கூடிய விரைவில் அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆகும். அதற்கு மிகப்பெரிய நன்றி. ஹீரோ அது கூடிய விரைவில் எல்லாத்துக்கும் இல்லை கண்டிப்பாக சொல்கிறேங்க. இல்லை கண்டிப்பாக சொல்கிறேன். அது எல்லாம் நீங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணி, எல்லா பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்கள் ஆசீர்வாதத்தோடு தான். அப்படி அம்பி படத்தினுடைய பேர் அம்பி சொல்லிட்டேனே. அம்பி அந்த படத்தினுடைய பேர். அதில் இந்த தம்பி நடித்திருக்கேன். அதனால் அந்த அண்ணன்மார்கள்லாம்
மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத. ஆஹா, அம்பி நம்பி தங்க கம்பி, இதை விட வேறு என்ன வேணும் மாஸ்டர்? உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னு வந்ததுலேருந்து நீ போட்டு டார்ச்சர் பண்ணீங்க. ஸ்னேகனானும் நானும் ரொம்ப நேரம் யோசித்தோம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு. அப்புறம் கவிதா மேடத்தை உள்ளே இழுக்கலாமான்னு யோசித்தோம். அவங்களும் ஓகேன்னாங்க. அதனால் அந்த கேள்வி நான் முன்னிறுத்தினேன். நன்றி, தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். இந்த மேடை ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு மேடையாக பார்க்குறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாரும் பேசுகிறீங்க, பேச போகிறவங்களும் சரி, ஒப்பனை இல்லாத அரிதாரம் பூசாத வார்த்தைகளை மட்டுமே இந்த மேடை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. காரணம், அதற்கு முழு முதற் காரணம் இந்த படத்துடைய இயக்குனர் ராதிகா மாஸ்டர் தான். காரணம், அவங்க போராடின காலத்துலேருந்து எங்கேயெல்லாம் போகிறாங்களோ நட்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக விதை போட்டுக்கிட்டே வந்தாங்க. அதுதான் இன்றைக்கி விளைஞ்சு இந்த அரங்கம் முழுக்க செழித்து இருக்குது. ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பை மட்டுமே முதல்ல கொடுக்குறவங்க தான் பெரியவங்க. அப்படி யாரை பார்த்தாலும் புன்னகை சிந்தி அன்றைக்கு இருந்த அந்த எனர்ஜி இன்ன வரைக்கும் அவங்ககிட்ட தொடர்ந்து இருக்குது. அது ரொம்ப அதுதான் இன்றைக்கி இந்த மேடையை ரொம்ப அழகாக இன்றைக்கி அலங்கரிச்சிருக்கிறது. எல்லாருமே பெண்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நான் நிறைய மேடைகளில் பதிவு பண்ணியிருக்கேன் நண்பர்களே. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடெல்லாம் யாரும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். அவர்களுக்கான 1% சுதந்திரத்துக்கு வழிவிடுங்கள். அவர்கள் 100% சுதந்திரத்தையும் இடஒதுக்கீடையும் பெற்றுக்கொள்வார்கள். அவ்வளவு ஆளுமை மிக்கவர். அதுதான் இங்கே தேவைப்படுது. அந்த இடத்த ராதிகா மாஸ்டருடைய கணவர் நீங்கள் ஒதுங்கி நின்று தான் கொடுக்கலாம் முடியாது. யாரும் யாருக்கெல்லாம் சுதந்திரம்லாம் கொடுக்குற அளவுக்கும் கேட்டு வாங்குற அளவுக்குலாம் இல்லை. அவர்களுடைய ஆசை நிறைவேறுவதற்கு தடை இல்லாமல் விலகி நிற்பது தான் ஆண்மையின் அழகே. தன்னை சுற்றி உள்ள அது சகோதரியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், என்னை சார்ந்தவள் அவளுடைய கனவுகளுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சிறு முரண்பாடாக நின்றக்கூடாதுன்னு நினச்சானா அவன்தான் சிறந்த ஆம்பளை, சிறந்த ஆண்மை. அதுதான் ஒரு குழந்தை பெற்றுக்கிறதோ பாதுகாக்கிறதோ காரு வாங்கி கொடுக்குறதோ வீடு வாங்கி கொடுக்குறதெல்லாம் இல்லைங்க. தன்னை சார்ந்த பெண், தன்னோடு தனக்கு இணையாக இருக்கிற ஒருத்தியுடைய கனவு சிதையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உள்ள அந்த ஆண்கள் தான் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள். அது இன்றைக்கி நிறைய அது மாறிக்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அந்த வகையில் நான் ராதிகா மாஸ்டர்லாம் நான் பெண்ணாலாம் பார்க்க மாட்டேன், இணை தான். ஆணுக்கு பெண் இணைங்க மாதிரி அவங்கள ஒரு ஆளுமை, அவ்வளோ பெரிய ஆளுமை, எவ்வளோ போராட்டம். அவர்கள் போராட்ட காலத்துலேருந்து தொடர்ந்து நாங்கள் வாய்ப்பு தர்ற காலத்துலேருந்து ஒன்றா தெரிஞ்சிருக்கோம், தெருவாக அலைஞ்சிருக்கோம், எத்தனை இடங்களில் உட்காந்து தன்னுடைய கனவுகளை பரிமாறி இருக்கோம். இன்றைக்கி இந்த உயரத்துக்கு வந்திருக்காங்கன்னா விடாத அந்த முயற்சி தான் இன்றைக்கு ஒரு இயக்குனராக அவங்களை நிலைநிறுத்தி இருக்கிறது. கூப்பிட்ட உடனே நான் சொன்னது அதுதான், கண்டிப்பாக வர மாஸ்டர். நாங்கள் இதில் அநேகமாக இந்த பத்திரிக்கையில் பேர் போட்டவங்க யாரையுமே அவங்க கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேட்காமலே பதிவு பண்ணியிருப்பாங்க. பேர் போட்டால் வருவாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கை நட்பு மீது வச்சுருக்காங்க. அந்த நட்போடைய ஆழம் தான் இங்கே தெரியுது. மற்றபடி இந்த படம் ஒரு வழக்கமாக பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்கான உதயகுமார் அண்ணன் சொன்னது மாதிரி, ராஜன் அவர்கள் சொன்னது மாதிரியும் அது வலுவாக இருக்குது. நிச்சயமாக அது தேவைப்படுது. அந்த காலகட்டத்துக்கு தகுந்த ஒரு படமாக இருக்குது. ரெண்டாவதுங்க, இது வந்திருக்க எல்லாருமே நட்பு ரீதியாக தான் வீட்டு ஒரு பொண்ணு, தன்னோட வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு இன்றைக்கி வேறொரு களத்தில் விளையாடுவதற்கான ஒரு கதவை திறக்கும் பொழுது அதை வரவேற்று வாழ்த்துகிற ஒரு களமாகத்தான் நான் இதை பார்க்குறேன். எப்போதுமே நல்ல படங்கள் எப்போதுமே தன்னை நிலைநிறுத்தி கொள்ளும், நல்ல கதைகள் காலத்தால் அழிக்க முடியாமல் இருக்கும். அப்படி இந்த ஒரு அவதாரம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடியலை கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெண் தயாரிப்பாளரே அதுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா தயாரிப்பாளர்கள் கிடைக்கிறது தான் பெரிய குதிரை கொம்பாக இருக்குது. எத்தனையோ தயாரிப்பாளர்கள் இது மாதிரி ஆசைப்பட்டு அவர்களுக்கான வழி விடாமல் இருக்காங்க. அதுக்காக தான் பத்திரிகையாளர்கள் கூட கேட்பேன், கடவுளை எல்லாத்தையும் பூமிக்கு அனுப்பும்போது ஹலோ 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 கேட்குதா, கடவுள் எல்லாத்தையும் பூமிக்கு அனுப்பும்போது நீங்கள் போய் வாழுங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பார். ஆனால் பத்திரிகையாளர்களை மட்டும்தான் போய் வாழ வைங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பார். யாரை வாழ வைக்கணும், யாரை வழி விடுகணும், யாருக்கு நீங்கள் ஊக்கப்படுத்தணுங்கிறது. அதே மாதிரி இந்த படத்துடைய கதைநாயகியாக இருக்கிற தனிஷ்கா மேடம், அவங்களையும் எனக்கு நீண்ட காலமாக அவங்களுடைய போராட்டங்கள் இன்னும் தெரிஞ்சு போனால், எல்லா திறமையும் கொண்ட ஒரு நடிகை, தமிழ் நடிகைன்னா தாராளமாக கை காட்டலாம், கண்மூடித்தனமாக கை காமிக்கலாம். நான் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் விஜயசாந்தி ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ டேலண்ட். அந்த அந்த ஆக்ஷன் படங்கிறது அவங்களால பண்ண முடியும், டூப் போடாமல் எல்லாமே பண்ண முடியும். ஏன்னா அத்தனை வித்தைகளையும் கற்ற ஒரு நடிகை. அதுக்கு உங்களுக்கான சரியான களம் கிடைக்கலேன்னு
நட்பு வட்டாரத்தில் நான் எப்போதுமே பேசிக்கிட்டே இருக்கிறது உண்டு. கண்டிப்பாக தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும். எப்போது என்பது மட்டும்தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக தான் எல்லாருமே காத்திருக்கிறோம். கனவுகள் சரியாக இருந்தால் நிச்சயமாக ஒரு நாளைக்கு அந்த மேடை கிடைக்கும். அதையெல்லாம் மீறி நான் ரொம்ப காலமாக அண்ணனோட மேடையில் அமரணும்னு நினைப்பேன், அண்ணன் மிஸ்கின் அண்ணன் மேடையில். காரணம், சில பேர்த்தோடைய கோபங்கள் மட்டும்தான் அழகாக இருக்கும். சில பேர்த்தோட கோபத்தை மட்டும்தான் ரசிக்க முடியும். திட்டுனா கூட, அந்த மதுரைக்காரன் திட்டினானா பாசத்தோடு தான் திட்டுவானுங்க, தெரியுங்களா? அந்த மாதிரி மிஸ்கின் அண்ணனுடைய கோபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உரிமையும் அந்த அழகும் ரொம்ப ஒரு செல்லமும் இருக்கும். அப்படி கோபத்தை கூட இவ்வளோ செல்லமாக பண்ண முடியுமா அப்படின்னா, உண்மையிலே அன்பு கொண்டவர்களால் மட்டும்தான் கோபப்பட முடியும். நான் அடிக்கடி சொல்கிறதே அது மட்டும்தான். எனக்கு ஒருத்தன் வேண்டாம்னா அவனை பற்றி நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை. வேணும்னா சண்டை போடலாம். என் உறவு வேணும், என் நட்பு வேணும், இந்த பழக்கம் வேணும், என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னா தான் சண்டை வரும். அந்த உரிமையில் அண்ணனுடைய அந்த கோபங்கள் எப்போதுமே என்னால் பாராட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மேடையில் அவரோட இன்றைக்கி உட்காந்துருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரையும் பற்றி நிறைய பேசலாம். அதை மீறி இன்றைக்கு புது அவதாரம் இசையமைப்பாளராக இன்றைக்கு தீபக் அவதாரம் எடுத்துகிற வாழ்த்துங்க. ஏன்னா நிறைய இங்கே தேவைப்படுது, கலைஞர்கள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கலைஞர்கள் இங்கே நிறைய தேவைப்படுறாங்க. காரணம், கலை மட்டும்தான் நம்மளுடைய மானுட சமுதாயத்தின் வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு. பணம், காசு, பொருள் எதுவுமே எடுத்துகிட்டு போலங்க. கலை மட்டும்தான் வெறும் நாடோடிகளாக காடுகளில் ஓடி திரிந்தவர்களை இன்றைக்கு நவநாகரிகத்துக்குள் கொண்டு வந்தது, உருமாற்றம் பண்ணியது, நாகரிக மாற்றம் பண்ணியது, பண்பாட்டு மாற்றம் பண்ணது எல்லாமே கலையால் மட்டும்தான் கிடைக்கும். அந்த கலை குடும்பத்தில் நாம் அங்கே உட்காந்துருக்கணுங்கிறதே ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக நான் பார்க்குறேன். காரணம், நான் கண்டிப்பாக வேறு எந்த தொழில் செஞ்சுருந்தாலும் நான் அவ்வளோ சந்தோஷமெல்லாம் இருக்க மாட்டேன். கலைஞனா ஒரு ஓரத்தில் ஒரு புள்ளி எனக்கும் இடம் இருக்குன்னு அந்த திமிர் இருக்கு இல்லையா? கலைஞர்கள் எப்போதும் திமிரோடு இருங்கள், கலை அப்போது தான் நிமிர்ந்து நிற்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. புதுசாக 2 பாடலாசிரியர்கள் இதில் பாட்டு எழுதியிருக்காங்க. அந்த 2 பேர்த்துக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா நிறைய கவிஞர்கள் வர்றாங்க, நிறைய எழுதிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து நிறைய படிங்க, நிறைய தொடர்ந்து படிங்க. இங்கே ஒருத்தர் வந்ததுனால இன்னொருத்தர் வாய்ப்பெல்லாம் எவனாலையும் தட்டுப்பிடிக்க முடியாது. அவனவன் பசிக்கு ஈரை இருந்து கொண்டே இருக்கிறோம், அதுதான் இயற்கை. ஏன் எனக்கு மட்டும் ஆடியோ இவ்வளோ பிரச்சனையாக இருக்குன்னு தெரில. எனிவே எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேர்த்து பேரை விட்டுருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. நேரம் கருதி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் மாஸ்டர், வாழ்த்துக்கள். வாத்தான்னு சொன்னேன், வெளியில் வரும்போதே சொன்னேன், இயக்குனர்னு சொல்கிறதா மாஸ்டர்னு சொல்கிறதான்னு தெரிலன்னு. எப்படியா இருந்தாலும் எங்களுக்கு மாஸ்டர் எப்போதும். நீங்கள் இயக்குனர் துறையிலையும் நீங்கள் மாஸ்டராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். வாழ்த்துக்கள். எங்கள் மேடையில் இருக்கும் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். முதல்ல தங்கச்சிமாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இயக்குனராக இருக்கிறதுக்கு தங்கச்சிமா பற்றி நிறைய பேசலாம். நான் என் தங்கச்சியாக தான் பார்க்குறேன். எங்கேயுமே நான் இயக்குனராக பார்க்கவே இல்லை தங்கையே. நிறைய படத்துக்கு டான்ஸ் மாஸ்டராக இருந்திருக்கலாம், நிறைய வேலையை பார்த்துருக்கலாம். ஆனால் எங்கள் கிட்டே இருக்கும்போது ஒரு அண்ணனாக தான் என்னை பார்த்தா. தங்கச்சிமா என்ன சொன்னாலும் அதில் ஒரு இனிமை இருக்கும். எங்கேயும் கடுமையாக வேலை வாங்கவே இல்லை, ரொம்ப இயல்பாக ஜாலியாக வேலை வாங்கியிருக்காங்க. முதல் டைம் நான் டான்ஸ் ஆடியிருக்கேன், எனக்கே எனக்கு பிடிக்கல. நான்லாம் டான்ஸ் ஆடியிருக்கேனா அப்படின்னு. ரொம்ப கஷ்டம், ஆனால் டான்ஸ் ஆடுத்தலாம். அதை ரொம்ப ஜாலியாக தங்கச்சிமா அதை ஆட சொல்லி உட்கார வச்சு, கேமரா மட்டும் ஆடும், நான் மட்டும் உட்காந்துட்டே இருப்பேன். அப்படி தான் எடுத்தா தங்கச்சிமா. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இங்கே அழகு என்பது என்ன அப்படின்னா, மனசு ரொம்ப அழகாக இருந்தாலே போதும் என்பது தான். இந்த மனசு ரொம்ப அழகான மனசு தங்கச்சிமாக்கு. அதனால தான் நாங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கோம். வார்த்தை இனிமையாக இருந்தாலே போதும், காது இனிமையாகிடும் சொல்லுவாங்க. காதுக்கு இனிமையான வார்த்தைகள் பேசும்போது அது எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும்ல. அது மாதிரி ஒரு படம் தான். இந்த படத்தோட கதை தெரியாது எனக்கு, நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியாது. அந்த நேரத்துக்கு என்ன பண்ண சொன்னாலும், தங்கச்சி என்ன சொன்னாலும் ஓகே தான், அது நோவேன்னு வராது. பணம் கொடுப்பாங்களா, என்ன காஸ்ட்யூம் இருக்கும், என்ன எதிர்பார்ப்பு, எதுவுமே கிடையாதுங்கய்யா. ஒரே விஷயம், பாசத்தின் அடிப்படை தான் இந்த படமே. அதனால் எவ்வளோ படம் பண்ணாலும் அந்த படத்தை நாங்கள் நடிச்சிட்டே இருப்போம். அதில் ஒரு சீன் நடித்தா நடிப்போம். அதனால் இந்த புகழ் எல்லாம் என் இயக்குனர் தங்கச்சிமாக்கி சாரும். தங்கையை வாழ்த்துக்கள், வாழ்க பல்லாண்டு. தங்கச்சிமாக்கிட்ட எப்போதுமே ஒரு சிறந்த விஷயம் என்னென்னா, பாசிட்டிவாக மட்டும் பேசுவாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சிரித்த முகம் இருக்கல, அது ரொம்ப அழகு. அதனால தான் ஆண்டவன் பல்ல வெள்ளையாக கொடுத்தான். அந்த சிரிப்பை ரொம்ப அழகாக காட்டணும். அதுக்கு தங்கச்சியெல்லாம் பெரிய எடுத்துக்காட்டு. அதே மாதிரி இந்த கோமதின்ற பேரை என்னை விட்டு போவாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் பொண்டாடி பேர் கோமதி, ரொம்ப அழகான பேர். ஆனால் கூப்பிட்டு பயமாக இருக்கும். எப்பொழுதுமே ஞாபகம் கூட ஒரு பேர், அதுன்னா என் மனைவி. தாய்க்கு பின் தாரம் சொல்லுவேன். தாரம் என்பது ரொம்ப அழகான விஷயம். அவங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். தன் துன்பத்தை அவங்க வச்சுக்கிட்டு இன்பத்தை மட்டும் கொடுக்குறது தான் தாரம். கண்டிப்பாக வயிற்று கிடிப்பாங்க தெரியும், ஆனால் குழந்தை பேர் கொடுப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லைங்க, என் கணவருக்கு இன்பத்தை கொடுக்கறதுக்கு தான் பிள்ளைங்களே. அதான் சொல்கிறேன், இந்த தாரம் என்பது ரொம்ப அழகான விஷயம். தாய் ஒரு லெவலுக்கு மேலே பார்க்க முடியாது.
தாரம் தான் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இந்த முழுமையாக பார்த்த தாரத்துக்கு எப்போதுமே நம்ம கடமைப்பட்டிருக்கோம், நிறைய உண்மையாக இருந்திருக்கும். அதனால் இந்த பெண் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப அழகான விஷயம். இந்த உலகம் இயங்கிறது பெண்ணால் மட்டுமே. என் தாய் என்னை கருவிலேருந்து எடுக்கலைன்னா நான் காணாமல் போயிருப்பேன். அப்போ தாய் என்பது ரொம்ப அழகான ஒரு பெண். அந்த பெண்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தது தான் இந்த உலகத்தை சிறந்த மக்கள். அவங்களை ஜெயிக்கிறதுல அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால் இந்த தாய் ஜெயிக்கும் கண்டிப்பாக. அதுக்கு பெரிய தகப்பனாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள், அந்த பிள்ளைக்கு பெரிய வாழ்த்துக்கள். 6 அடி 4 அங்குலம். கீபோர்டு எப்படி வாசிப்பானே தெரில, கீழே குனிஞ்சு வாசிப்பானா மேலே வச்சு வாசிப்பானா, நீ ஏதோ தேர்ற நினைக்கிற. அடிக்கடிக்கு வந்து அடிக்கடி தொட்டு தொட்டு பார்க்குறான் எல்லாருமே. தம்பி ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய தம்பி, நல்ல தைரியசாலி. அவ்வளோ பயம் இருக்கும் அது அவனுக்கு. அவன் வாழ்க்கையை பற்றி கேட்டால் வாங்கி சந்தோஷப்படுவாங்க. அம்மா சொல்லுவாங்க நிறைய. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். கோமதி தங்கச்சிமாக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க ஆத்துக்காரங்க நல்ல பழக்கம் எனக்கு. அதனால் தங்கச்சிமாக்கும் பெரிய வாழ்த்துக்கள். மேடையில் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். நான் பேசின வார்த்தைகள் யார் மனசாக தெரிஞ்சோ தெரியாமல் புண்படுத்தியிருந்தால் அதை பெரிய மன்னிப்பு. வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். எங்கள் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ராதிகா மாஸ்டர் ஆக்சுவலாக அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் டைரக்டோரியல் டெபியூ வந்து நான் ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன் இல்லையா. நம்ம பைலட் ஃபிலிம் பண்ணோம். வெரி ஹாப்பி டு பி இயர். ஒரு படமாக முடித்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கீங்க, அதுவே பெரிய விஷயம். தெரியும் நம்ம கூட இருந்து எவ்வளோ போராடி இருக்கோம் ஒரு படம் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அண்ட் அப்பயே சொல்லியிருக்கீங்க மியூசிக் பற்றி பையன் பண்ணிகிட்ருக்கான்னு. வெரி ஹாப்பி டு விட்னஸ் லைக் இந்த படத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு. அது மாதிரி ராஜன் சார் நம்ம ஒரு படம் ஆரம்பித்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. நம்ம ஆமாம் அந்த ஃபைட் படம் தான், அதே தான். அண்ட் எஸ் மிஷ்கின் சார் ஆப்வியஸ்லி பிசாசு 2 ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் கிரேட் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க். தன்ஷிகா நாங்கள் இப்போ தான் ஒரு வெப் சீரிஸ் முடித்தோம் நாகா சாருக்கு. ஸோ அதுவும் கூட சீக்கிரத்தில் நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணுவோம் இதே ஸ்டேஜில் நான் நினைக்கிறேன். யோகி சேது சார் லைக் பிக் ஃபேன் ஆஃப் யர்ஸ். நயாண்டி தர்பார் நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் வந்து பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குல்ல. அந்த டைம்லலாம் அவ்வளோ நீங்கள் என்ன பாலிடிக்ஸ் பேசுனீங்கன்னா எனக்கு தெரியாது, பட் உங்கள் ஷோலாம் அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். ஸோ இப்பயும் அதே ஸ்பீச் தான். லைக் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருந்தார். லைக் எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டார். எப்படி ஒருத்தரால் இப்படிலாம் பேச முடியும் அப்படின்னு. சில பேச்சாளர்கள் வந்து பயங்கரம் மயக்கிடுவாங்க. நான் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் அவரே தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு ஸ்பீச். நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார். லைக் எல்லாமே வந்து மாறிட்டே இருக்குது. இப்போ வந்து பயங்கர போராட்டமாக இருக்குது ஒரு படம் பண்ணுறது அப்படின்ற விஷயம். யுகங்கள் மாதிரி தான் யோகி சேது சார். கண்டிப்பாக இதுவும் மாறும், நல்லபடியாக சினிமா வரும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள்லாம் ஸோ ஐ திங்க் சினிமா வந்து அவங்க நல்ல காலத்தில் இருந்து இப்போது இருக்கிற டைம், இப்போ ஒரு டஃப் டைமும் பார்த்துட்டாங்க. ஆனால் இந்த டஃப் டைம்லேயே நாங்கள் சர்வை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களோட கஷ்டம் உங்களுக்கு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட். லைக் நிறைய நல்ல படங்களும் வருது, நல்ல படங்கள் கவனிக்காமலேயும் போகுது. அதே மாதிரி சில படங்கள் வந்து ட்ரெண்ட் செட்டராக சொன்னீங்க. ஸோ அந்த படங்கள் வந்து சில நேரத்தில் எங்களுக்கே ஒரு டெக்னீஷியனாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக எங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். எப்படி இந்த மாதிரி படம் தான் ஒரு வேளை பண்ணுமோ அப்படின்ற ஒரு டவுட் எங்களுக்கே வரும். ஸோ சம்மர் அந்த போராட்டத்தில் தான் நாங்களும் இருக்கோம். கண்டிப்பாக நல்ல படங்களை பண்ணி மறுபடியும் ஜெயிப்போம் நாங்களும் நம்பிட்டு இருக்கோம். அண்ட் congrats to all the crew members here. கோபி அண்ணா லைக் அவர் ரொம்ப ஆக்சுவலாக இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தது நாங்கள் 2 பேர் தான் ஹீரோஸ் இருந்த டைமில். ஸோ அந்த டைமில் அண்ணனும் நானும் ஒர்க் பண்ண ஆரம்பித்த ஃபஸ்ட்டு டைம். அதுக்கப்புறம் மிஸ்டர் சந்திரமௌலி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வண்டர்ஃபுல் ஹியூமன். அதுக்கப்புறம் இந்த குக் வித் கோமாளி ஷோ மூலயமா மறுபடியும் எனக்கு கால் பண்ணி பேசும்போது தான் நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பித்தோம். அண்ட் லவ்லி ஸ்னேகன் சார், உங்கள் பாட்டோட பயங்கர ஃபேன். அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் அம்மா என்று அழைக்காத பாட்டுக்கு அப்புறம் உங்கள் பாட்டு கேட்டால் மட்டும்தான் அந்த ஃபீல் பயங்கரமாக வரும். ஸோ ரொம்ப அழகான பாடல்கள், இன்னும் நிறைய பாட்டு நான் கேட்கணும்னு நான் விரும்புகிறேன் உங்ககிட்டேருந்து. அண்ட் ரோபோ சங்கர் சார் அவங்க டாட்டர் லைக் இதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ விஷஸ் டு யூ டூ. அண்ட் டு ஆல் த டான்ஸ் க்ரூ மெம்பர்ஸ், கோ டைரக்டர்ஸ், எவ்ரி ஒன். பெரிய கஷ்டம்தான் படம் பண்ணுறது. ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. இந்த படம் ஏற்கனவே ஜெயிச்சிச்சு அப்படின்னு நினச்சிருங்க. ஸோ அதுவே பெரிய ஒரு பாத் பிரேக்கர் நான் சொல்வேன் நான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ அகெயின் அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ. மீடியா கவரிங் பீப்புள், மேடையில் இருக்க எல்லா லெஜெண்ட்ஸ், நீங்கள் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறது, இவங்களோடலாம் நான் ஸ்டேஜில் ஷேர் பண்ணுவேனான்னு நான் நினச்சதே இல்லை. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்க முன்னாடி பேசுகிறதுக்கு ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. ஓகே கோமதி மேம், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னா,
முதல்லலாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம், ஹிந்தி எல்லாருமே இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து தான் எல்லா டெக்னீஷியன்ஸும் போயிட்டு இருந்தாங்க. பட் இப்போ எல்லா ஸ்டேட்டுமே அவங்கவுங்க அங்கங்கே டெக்னீஷியன்ஸ் ஆகிட்டு இங்கே வந்து இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ்க்கு வேலைவாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த டிவியெல்லாம் நிறைய வந்து அதில் கொஞ்சம் அப்படி இப்படி ஏதோ வேலை செஞ்சுட்டு அப்படி இப்படி போயிட்டுருக்காங்க. ஸோ தேங்க்யூ மேம், சீரியஸ்லி உங்களை மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் வரணும், நிறைய பேருக்கு வேலை தரணும். தேங்க்யூ. எஸ், கண்டிப்பாக எடுப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி தான் ஒரு பொண்ணு சாதிக்கணுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த காலத்தில் வந்து நிறைய மென்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணுறது மிஸ்டர் பழனி, உண்மையிலேயே. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து எப்போவுமே ஒரு டிபெண்டடாகவே இருக்குது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு பொண்ணால் சாதிக்கவே முடியாது. நீ போதும், வேலை செஞ்சது போதும், வீட்டில் உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டா முடிச்சு போச்சு, குழந்தைய பெற்றுட்டு குழந்தைங்கள பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுக்கு நடுவில் என் பொண்டாட்டியோட டேலண்ட்டை நான் வந்து காமிக்கணும். அவள் வந்து பயங்கர டேலண்டடாக இருக்கா. ஸோ அதை நான் வந்து என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல ராதிகாவுக்கு என்கரேஜ் பண்ண பழனி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் குட்டி தீபக் பற்றி சொல்லணுன்னா எப்படி சொல்கிறது, அவன் பிறந்ததுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். நான் நினச்சே பார்க்கல சீரியஸாக. அவன் குட்டியில் இருக்கும்போதே நிறைய பார்த்திங்கன்னா அந்த கீபோர்டு வாசிச்சிட்டே இருப்பான். அப்போ நான் நினைப்பேன், என்ன எப்போ பாரு கீபோர்டும் கைமாவே இருக்கானே அப்படின்னு நினைப்பேன். பட் அவனுக்குள்ளே இவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்குதுன்னு பார்க்குறச்சே எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்னொரு தாயாக நான் பார்க்குறேன் சீரியஸாக. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. காட் பிளஸ் யூ கண்ணா, சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீ இதை விட பெரிய பெரிய ஹைட்ஸ் போகணுன்னு சொல்லி நான் ப்ளஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் யார் டேய் ஏண்டா நீ வேறு அவங்க காலெல்லாம் விழுந்தா சரி. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பெஷல் ராதிகாவும் நானும் வந்துட்டு இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடையாக நான் பார்க்குறேன். டெஃபினட்டாக ராதிகா மாஸ்டர் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாரும், இவ்வளோ நேரம் ஆனாலும் ப்ரெஸ் மீடியாவாக இருக்கட்டும், இங்கே வந்த கெஸ்ட் எல்லாருமே ஒரு ஒரு ஒன்றிணைந்து ஒரு இந்த இந்த விழாவை ரொம்பவே சிறப்பிக்கணும், ரொம்பவே வாழ்த்தணும் அப்படின்னு மனசார அவங்களோட எனர்ஜியே வந்து இது வரைக்கும் நம்மளை உட்கார வச்சிட்ருக்கு. நான் எத்தனையோ மேடைகளில் போகும்போது பேசிட்டு கிளம்புற இடத்துல நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி தான் வந்து மனப்பூர்வமாக உட்காந்து வாழ்த்துற ஒரு மேடையை நான் இன்றைக்கி வந்து ரசிக்கிறேன். அது என்னோட படமாக இருக்கிறது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி, எல்லாருடைய பாராட்டுக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சில படங்கள் வந்து நம்ம வந்து பேஷனுக்காக பண்ணுவோம், ஒரு சில படங்கள் வந்து பணத்துக்காக பண்ணுவோம், ஒரு சில படங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ணுவோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ண படம் வந்து த ப்ரூஃப். ராதிகா மாஸ்டரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு வந்து ரொம்ப ஊக்கம் கொடுப்பாங்க. அதாவது நாங்கள் வந்து நாங்கள் ஒரு கம்யூனிட்டி மாதிரி. நாங்கள் வந்து தன்ஷிகா தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்வாங்க. அப்புறம் ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தன்ஷிகா நீங்கள்லாம் வரணும், தன்ஷிகா நீங்கள் வந்து அப்படி எங்கே எப்போ பார்த்தாலும் வேறு ஆடியோ லான்ச் போயும் என்னை பற்றி பேசுவாங்க. அவங்களாம் நினைப்பாங்க என்ன இது தன்ஷிகா எங்கே இருக்காங்க, தன்ஷிகாவை பற்றி பாராட்டி பேசுகிறாங்க அப்படின்ட்டு. படங்கள் இந்த சமூகம் வந்து எதை மட்டும் நம்புது அப்படின்னா விடாமுயற்சியை நம்புது. நானும் அதே தான் நம்புகிறேன். இது வரைக்கும் இருக்கேன், இது வரைக்கும் சஸ்டெயின் பண்ணுறேன் அப்படின்னா டெஃபினட்டாக விடாமுயற்சி, வேறு எதுவுமே இல்லை. கடவுளுக்கு உண்மையாக சொல்கிறேன். சினிமாவில் நடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு சில பேர் நிறைய, அதாவது கொஞ்சம் வருஷங்களாக இருக்கிறதால நிறைய பேசுவாங்க. எல்லாத்தையுமே இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவேன். என்னோடய உழைப்பு மட்டும், அதை மட்டும்தான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். அழுவேன், பெரளுருவேன், உருளுவேன், எவ்வளோ தாண்டி வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஆண்களில் வந்து எல்லாருமே பெண்கள் வரத்துக்கு தடையாக இருக்கிறது ஆண்கள் தான் அப்படின்ற மாதிரி அதை ரிப்பீட்டடாக ஒரு சில பெண்கள் கூட சொல்லிக்கிட்டு வருவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு
பெண்களை விட ஆண்கள் எனக்கு நிறைய உதவி இருக்காங்க. இது வரைக்கும் நான் வரத்துக்கான மிகப்பெரிய பாதையை ஏற்படுத்தி கொடுத்தது நிறைய ஆண்கள். இன்ஃபேக்ட் என்னோட சக்ஸஸுக்கு பின்னாடியும் ஒரு ஆண் இருக்கார். அவர் உதவிக்கிட்டு இருக்காரு, என்னை ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து பொதுப்படையாக ஜென்ரலாக இனிமேல் பெண்கள் எப்படி நம்ம நம்மளுக்கான ஸ்பேஸை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. இனிமேல் ஆண்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம். நம்மளோட வேலைகளை நம்ம பார்த்துட்டு அதை சரி கச்சிதமாக பண்ணுறோமா அப்படி சொல்லி நம்மளை தாழ்த்திக்கிறோம் இல்லைங்களா. அவங்க தான் வந்து நம்மளை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் அந்த 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 ஸ்டான்ஸில் வச்சு பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா அவங்க தே ஆர் ரெடி டு என்ன கை கொடுக்கறதுக்கும் தூக்கி விடுறதுக்கும் அவங்க ரெடியாக இருக்காங்க எப்போவுமே. அவங்க பெருந்தன்மை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெருந்தன்மை சொல்லிக்க மாட்டாங்க. வளரட்டும் சரி அவங்க தானே பேசுகிறாங்க பெண்கள் அவங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்ற பெருந்தன்மையான ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இந்த தருணத்தில் அதை நான் சொல்லிக்கணும்னு நான் விரும்புகிறேன். எனக்கு ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான சமயத்தில் நான் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன். சாரி, எல்லாருக்கும் பசிக்குது எனக்கு தெரியும். ப்ரூஃப் வந்து படங்கள்லாம் வருமா, இனிமேல் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் வருமா அப்படின்ற காலகட்டம், ஒரு கோவிட் காலகட்டத்தில் எனக்கு வந்த ஒரு படம் தான் அந்த ப்ரூஃப். மாஸ்டர் வந்து எப்போவுமே ஒரு பயங்கரமான வெல்விஷர். நான் எது பண்ணாலும் அது சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் அதை ஒரு பெருமிதமாக தான் நினைப்பாங்க, பெருமிதமாக தான் பேசுவாங்க. அது ஒரு லவ் அவங்களுக்கு என் மேலே ஒரு எனக்கும் அவங்க டார்லிங். ஸோ அந்த டார்லிங் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் ஏற்கனவே ஒரு படம் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க எனக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி ஷோஸ்லாம் பண்ணியிருக்காங்க என் கூட. எப்போவுமே ஊக்கம் கொடுக்குற ஒரு இது. கதை வச்சுருக்கேன் சொல்லட்டுமா தன்ஷி? இது மாஸ்டர் கதை என்ன டைரக்ஷன் பண்ண போகிறீங்களா? ஆமாம் தன்ஷி கேட்குறீங்களா அப்படின்னா கேட்டால் நல்லா இருந்தது. என்ன மாஸ்டர் இந்த கதையும் ஸ்டோரியும் சூப்பராக இருக்கேன் மாஸ்டர் அப்படின்னு. ஆமாம் தன்ஷி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இத்தனையோ கஷ்டங்கள் அவங்க வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி தான். அது வந்து ஆணுக்கு நிகராக எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்புறம் அந்த டவுன் டு அர்த். எவ்வளோ இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ அவங்க டான்ஸராகலேருந்து மாஸ்டர் ஆகி இப்போ டைரக்ஷன் ஆகிற அந்த ஃபேஸில் அந்த ஒரு ஆட்டிடியூடே இல்லாத ஒரு மனுஷி. அண்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற மனுஷி. அவங்களோட ஒரே காரணத்துக்காக தான் இது வரைக்கும் இந்த படம் இந்த நிலைமை வரைக்கும் வந்திருக்கு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதில். அந்த படம் என்னோட படம், நான் நடிக்கிற படமாக இருக்கிறதுல நான் நிஜமாகவே ஒரு பெருமிதம் தான். எனக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே சீனியர் மோஸ்ட் பர்சன்ஸ் இருக்காங்க. உதயகுமார் சார், ராஜன் சார், மிஸ்கின் சார், அதுக்கப்புறம் சேது சார், மைன் கோபி சார், ஸ்னேகன், சந்து பிரதாப் வந்து எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் ராதிகா மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்காருன்னு. ஸோ சார் ரொம்ப நன்றி. உங்களோட நேரங்களை ஒதுக்கி இவ்வளோ தூரம் வந்து எங்களை பாராட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவங்க நான் இண்டஸ்ட்ரியில் இப்போ தான் வந்திருக்கேன். ஐ மீன் நான் வந்த காலத்துலேருந்து நான் வந்து ரொம்ப கொஞ்ச காலமாக பார்த்துட்ருக்கேன். அவங்களுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, அவங்களோட நிதானங்கள்லாம் வேறு. ஸோ அதை எப்போவுமே மரியாதை பண்ணுறேன், ரசிக்கிறேன். மிஸ்கின் சார் உங்கள் நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது இல்லையோ ஃபிலிமில். உங்கள் படங்கள் பிடிக்கும், ஆனால் நீங்கள் கேரக்டராக நீங்கள் நடிக்கும்போது அதை உள்ளே வாங்கி அது ஏதோ பண்ணுறீங்க, அது சொல்ல முடியல. அவ்வளோ ஒரு கனெக்ட் பண்ணுறீங்க, ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு. அண்டு சாரோட அந்த பஞ்சதந்திரம் மறக்க முடியுமா? அதெல்லாம் நான் வந்து நேற்று 3 days பிஃபோர், எனக்கு சார் வரதெல்லாம் தெரியாது. நான் ஜஸ்ட்டு அவங்களோட டைலாக்ஸ்லாம் சொல்லிவிட்டு வீட்டில் நான் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன் பஞ்சதந்திரத்திலேருந்து. அது அந்த ஃபிலிம் வந்து இட்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் டு எண்டெல்லாம் சிரிக்கவே முடியாது. அந்த கிரியேஷனை மேஜிக்கை திருப்பி யாராலையுமே கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு படம் அது. ரொம்ப ரொம்ப உங்களோட பேச்சும் ரொம்ப ரசிப்பேன் சார் நான். அண்ட் மாஸ்டர் சாந்தி மாஸ்டர்லாம் வந்து என்னோட பாட்டி, அம்மா, வீட்டில் எல்லாரும் உட்காந்து இந்த மெட்டி ஒலி அண்ட் குத்து விளக்கா அதுக்கப்புறம் ஒரு சீரியல் வரும். அந்த இதில் நான் குழந்தையா இருக்கும்போது ரசித்த ஒரு மாஸ்டர் அவங்க இப்போ பார்த்த உடனே அவங்க தானே இவங்க அப்படின்ற ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் தான் அது.
இல்லை வயசு ஏற்றிலாம் சொல்லல, அவங்க ஷி ஸ்டில் லுக்ஸ் யங். ஸோ ஐ ரியலி அட்மையர் யுவர் ஒர்க். அண்ட் அப்போ இருந்த இதில் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இதெல்லாம் இல்லை. அந்த மாஸ்டராக இருக்கும்போது எவ்வளோ கஷ்டங்கள் அதெல்லாம், அந்த ஃபேஸ் எல்லாம் வந்து அந்த சினிமா வந்து ரொம்ப கஷ்டம். இப்போயாவது நம்மளுக்கு ஹெல்ப் இருக்குது, அந்த சோர்ஸ் இருக்குது, ஒரு மீடியம் இருக்குது. அப்போல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜையும் தாண்டி வந்திருக்காங்க லைக் ராதிகா மாஸ்டர். ஸோ அது எப்போவுமே அவங்கள நான் அட்மையர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சிந்துஜா வந்து இந்துஜா இந்துஜா வந்து ஒரு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிமா உங்களுக்கு? இல்லை பிகில் அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு இல்லையா? ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் ரொம்ப ஸ்பான்டேனியஸாக நடித்தாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நான் டயலாக்ஸ் மறக்கிறேன், அவங்க எடுத்து கொடுக்குறாங்க மேம் அப்படின்னாங்க. ஓ ஓகே. பட் வி ஹேட் சூப்பர் ஃபன் ஆன் செட். ஸோ தேங்க்யூ. மைன் கோபி சார், அவர் வந்து மை ஃபேவரெட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா மாரிமுத்து சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சில பேரில் வந்து மைன் கோபி சார், மாரிமுத்து சார், அவங்கெல்லாம் எப்போவுமே சினிமாவில் நம்ம அதை சொல்லிக்கிட்டலாலும் பகிர்ந்துக்கலனாலும் நீங்கள்லாம் நல்லா வளரணும் அப்படின்ற ஒரு மனசு எப்போவுமே இருக்கும். அண்டு எனக்கு ஊக்கம் நிறைய, அவங்க சொல்லாமலே அந்த பக்கபலமாக இருப்பாங்க. அண்ட் நல்ல ஒரு மனிதர். அந்த ஒரு விஷயத்துக்காகவே எனக்கு மைன் கோபி சாரை ரொம்ப பிடிக்கும். நல்ல கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட ஒர்க் பண்ணது. ஏதாவது டென்ஷனாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, கூல் அப்படின்ட்டு அழகாக அதை சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு சூப்பராக பண்ணுவாங்க. கபாலிலையும் நடிச்சிருக்காங்க. அப்போத்துலேருந்தே நான் பார்ப்பேன். எவ்வளோ நல்ல மனிதராக இருக்கார், நல்ல விஷயங்களையும் சொல்லுவார். அவர் சொல்கிற சில விஷயங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் தீபக் வந்து மியூசிக் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு சாங் போட்டு காமிச்ச உடனே இன்னும் தீபக் பண்ணாரா அப்படின்னு எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா கரெக்டாக 5 years முன்னாடி அவர் இவ்வளோண்டு தான் இருந்தார். 5 yearsக்கு அப்புறம் இப்படி வளர்ந்துட்டார். என் படத்துக்கே அவர் மியூசிக் டைரக்டர் பண்ணுறாருன்றது இட்ஸ் மிகப்பெரிய ஷாக்காக இருந்தது. ஸோ வாழ்த்துக்கள். நிஜமாகவே நாங்கள்லாம் எங்கள் முதல் படத்துலலாம் இந்த அளவுக்குலாம் நாங்கள் எதுவும் சரி உட்காருங்க ஐயா நான். ஸோ நிஜமாகவே முதல் படத்துக்கு இது நிஜமாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க தீபக். தேங்க்யூ. அண்ட் ஆல் த சிங்கர்ஸ் ஆல்சோ ரொம்ப அழகாக இருந்தாங்க. ருத்வீர் வந்து நாங்கள் ஃபஸ்ட் படத்தில் நாங்கள்லாம் வந்து அவ்வளோ ட்ரெயின்டாலாம் இல்லை. ஹீ வாஸ் ஆல்ரெடி ட்ரெயின்ட், சார்ட்டட், ஒரு மாதிரியான ஒரு சார்ட்டடான ஆக்டராக இருந்தார். இன்ஃபேக்ட் ஐ ஹவ் அவர் பண்ணும்போதே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஐ ஆல்சோ கெப்ட் லேர்னிங். ஸோ இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். ஏன்னா தெரிஞ்சுது அவருக்கு நியூவன்சஸ்லாம் புரிஞ்சுது. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் வந்து ஒரு நல்ல கருத்தை முன்வைக்குது. எனக்கு டெஃபினட்டாக இந்த பெண்கள் சமுதாயத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் இந்த ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் எனக்கு டெஃபினட்டாக இது வந்து ஒரு மிகப்பெரிய, எனக்காக இல்லைனாலும் ராதிகா மாஸ்டர் அவங்களோட விடாமுயற்சிக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாரும் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆடியன்ஸஸ் தியேட்டர் வரும்போது ஃபார் தோஸ் 2 to 3 hours அவங்க ஃபோரை மறந்துடுவாங்க, அவங்க வேலை மறந்துடுவாங்க, அவங்க லைஃப்பை மறந்துடுவாங்க, அவங்க ப்ராப்ளம்ஸை மறந்துடுவாங்க. ஜஸ்ட் உங்கள் படத்தை பார்ப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஒரு 2 hours வந்து நீங்கள் யூ ஆர் அ கிரியேட்டர் ஆஃப் தேர் வேர்ல்ட். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் ஆல்சோ எனக்கு வந்து தட் இஸ் வாட் ஐ திங்க் ராதிகா மேம் கேம் மீ தட் ஆப்ஷன். இப்போ சில டேரக்டர்ஸ் வந்து என்ன எப்படி சொல்லுவாங்கன்னா, இதுதான்ப்பா ரோல், நீங்கள் இப்படி தான் பண்ணணும், இதுதான் டைலாக்ஸ், பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க. ராதிகா மேம் வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க. அப்பா இதுதான்ப்பா சீன், ஐ நோ யூர் தியேட்டர் ஆர்டிஸ்ட், நீ யூ கம் அப் வித் யுவர் சீன், யூ கம் அப் வித் யுவர் டைலாக்ஸ், அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. விச் ஐ திங்க் ஃபார் மீ வாஸ் த கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங். மேம் 1 minute வரீங்க மேம், உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எடுத்துக்கிறேன். ஐ ஹவ் ஆல்வேஸ் ஸ்டார்டட் எவ்ரி ஷூட் எவ்ரி டே by I think taking ma'am's blessings. Because ma'am was a guru. Testing. Okay. Check. Okay. So in the படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஐ திங்க் நான் மைம் கோபி சாரை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஷூட்டிங் பண்ணும்போது it was a 24-hour shoot. ஸோ அதில் when I went and இப்போ மைம் கோபி சார் வந்து அந்த டைமில் பிரேக் எடுத்திருந்தார். they were just changing the set.
ஸோ அப்போ போய் அவர்கிட்ட பேசி ஒரு மைம் கோபி சார்னா எனக்கு இட் வாஸ் an ஆக்டிங் லெஜெண்ட். ஐ ரியலி வாண்டட் டு லேர்ன் ஃப்ரம் அந்த ஆக்சுவலி அந்த சீனை நான் இல்லவே இல்லை. ஆனால் அவர் போய் பார்க்கணும், அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஐ கேன் லேர்ன் சம்திங்காக தான் ஐ வெண்ட் அண்ட் ஐ saw him. ஸோ பிரேக்கில் வந்து சிரிச்சிட்டே இருந்தார், எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருந்தார், செல்ஃபிஸ் எடுத்துட்டு இருந்தார், நார்மலாக இருந்தார். சீனை சொன்னாங்க, உடனே அந்த ஃப்ரெண்ட்லி ஃபேஸ் போயிட்டு அப்படியே வில்லன் மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருந்தார். எப்படி சார் இப்படி பண்ணீங்கன்னு அப்படியே ஐ couldn't believe it. Within an instant அப்படியே மாறிட்டார். I think that is the true talent of an actor. And to speak about Dhansika, I think her punctuality, her dedication to the craft was something that I learned so much of. இப்போ 7 o'clock ஷூட்னா அங்கே 6:30க்கு ஆல்ரெடி இருப்பாங்க, ரெடியாக இருப்பாங்க. இட்ஸ் நாட் லைக் ஷீஸ் கோயிங் டு கம் தேர் அண்ட் கெட் ரெடி. ரெடியாக இருப்பாங்க அண்ட் ஷில் பி வெயிட்டிங் ஃபார் ஹர் சீன். அண்ட் இட் வாஸ் சம்திங் ஐ திங்க் தேர் வாஸ் திஸ் ஒன் இன்ஸ்டன்ஸ் ஒரு ஷாட்டில் we finished the shot. Radhika ma'am said wonderful. DOP also said it was wonderful. But Dhansika came out of the room and said, "Illa madam, I can do one better." And I think as an actor, that is what matters. It's not how many shots. It's not an ego quotient, but to give the best performance and to make sure the audience sees what the director or vision of the best ஆக்குறதுக்கு. I think that is what I've learned from this team. And there were so many instances. இப்போ இது எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு படமாக வந்து மேடம் என்னை பார்க்கவே இல்லை, அந்த மாதிரி ஒரு ட்ரீட்டும் பண்ணவே இல்லை. அண்ட் ஐ திங்க் ஷீ ட்ரீட்டட் மீ லைக் ஹர் சன், விச் வாஸ் வெரி வெரி ஹார்ட் வார்மிங் ஃபார் மீ. பிகாஸ் as somebody who I came ஃபஸ்ட்டாக into the இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒரு கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்தது, கொஞ்சம் ஷையாக இருந்தது. பிகாஸ் தேர் ஆல் பிக் ஸ்டார்ஸ். அவங்களோட நடிக்கணும்னா மேம் உடனே வந்து ஷீ டுக் மீ டு த சைட், லைக் டோன்ட் வரி, நீ ரொம்ப நல்லா பண்ணுற, யூ ஜஸ்ட் நீ கலக்கிட்டே இருப்பான்னு சொன்னாங்க. அவ்வளோதான். அந்த கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு வந்து இட் brought over ஐ திங்க் ஒரு எனர்ஜி கொடுத்துருந்தது. At the same time, நம்ம இந்த பாட்டை பார்க்குறீங்களா, ஜஸ்ட் ஒரு 2 weeks before the shoot of the song வந்து எனக்கு appendicitis surgery நடந்துருந்தது. So I was completely heartbroken. ஐயோ என்ன, because I had just put in a lot of effort, body வந்து இந்த மாதிரி in order to get my ஃபிட்டாக இருக்கிறதுக்கு. And after years of trying இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்துடுது. கரெக்டாக அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. ஐயோ, ஸோ மேம் கிட்ட ஃபோன் பண்ணி, மேம் ஐ டோன்ட் திங்க் இந்த சாங்கோட ஷூட் ஐ கேன் கம், சர்ஜரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் டேன்னு. ஐயோ எப்படின்னாப்பா என்ன ஆச்சுன்னு சொன்னாங்க. பரவாயில்லப்பா, நீ டைம் எடுத்துக்கோ, எது இருந்தாலும் நம்மளால் எல்லாருமே ஒரு டீமாக வெயிட் பண்ணுவோம், நீ டைம் எடுத்துகிட்டு ஹீல் பண்ணிட்டு வான்னு சொன்னாங்க. 14th day மேம் கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், மேம் நான் ரெடி சொன்னாங்க. ஷுவராப்பா நீங்கள் சர்ஜரி ஆகிருக்கு ஷுவரானா? மேம் நான் ரெடின்னேன். ஸோ அந்த சாங் ஷூட்டில் எல்லாமே வந்து மேம் ஒரு கஷ்டமாக இருக்காமல் இருக்கிறதுக்கு வந்து she had placed everything in place. Yeah, so actually I just to end this opportunity has been something எனக்கு ஸ்டேஜ்ல இருந்து கேமரா வரதுக்கு, and in order to be in front of all these legends in the same stage, it is a true blessing for me. Thank you so much ma'am. Thank you so much Gomathi ma'am, and to Satya sir, அவர் இல்லைங்க, please convey my regards. ராதிகா நான் வாடி பொடின்னு தான் கூப்பிடுவேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. என் ஃப்ரெண்ட் அவள், என்னுடைய தோழி, என்னுடைய தங்கை, அவள் எல்லாமே அவள் ஆக்சுவலாக. அதனால் வந்து வாடி பொடின்னு தான் கூப்பிடுவேன், கோச்சிக்காதீங்க. ரொம்ப மேடை நாகரிகம்லாம் எனக்கு தெரியாது எனக்கு. ஏன்னா பங்கம்மா கலைச்ச பிறகு அப்போ நான் அதை கலைக்கணும்ல. ஓகே, நான் ராதிகா மாஸ்டர் அவங்களாம் நாங்கள்லாம் ஒரே ஜெனரேஷன். ஆக்சுவலி நான் அப்படி சொல்லுவேன். ஆக்சுவலாக ஒரு 30 years முன்னால் நாங்கள்லாம் வந்து ஒரு வெறி நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தோம் சினிமாவில் ஆக்சுவலாக. அப்போ வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்போ ராதிகா வந்து அசிஸ்டன்ட் டான்ஸர் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ நான் சொன்னேன், ஃபஸ்ட் படம் எடுத்த உடனே வாடி என் கூட வந்து நீ தான் கோரியோகிராஃப் பண்ண அப்படின்னு. எனக்கு நிறைய மாஸ்டர்ஸ் தெரியாது, ஏன்னா ராதிகா வச்சு பண்ணால் என் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டேன். அவள் சொன்னால் பயமாக இருக்குது, நான் வரமாட்டேன் சார், அப்புறம் என் வாழ்க்கையை கெட்டுறாதீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக என்னடி இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அப்போ 2வது படம் எடுத்தேன். ஃபஸ்ட் படம் ஓடிடுச்சு. அப்போ 2வது படம் எடுத்தோடனே 2வது படத்துக்கு ஒரு கூத்துப்பாட்டு பண்ணியிருந்தேன். ராதிகா நீ தான் பண்ணுவா அப்படின்னேன். சார் திரும்பி என் வாழ்க்கையை கெட்டுறாங்க சார், ஒழுங்காக போய்க்கிருக்கு, நல்லா சம்பளம் வருது, பேட்டாக வருது, என்னை கெடுக்காதீங்க அப்படின்னா. சரி விட்டுட்டேன். 3வது படம் கூப்பிட்டேன். 3வது படத்தில் ஒரு கூத்துப்பாட்டு இருக்குது வாடி அப்படின்னா, வரமாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் ஒரு நாள் ராதிகா ஆஃபீஸ் வந்து, சார் நான் இப்போ ரெடியாக இருக்கேன் வாங்க அப்படின்றேன். அதுக்கு ஒரு கிளாப் பிடிப்பேன். எப்படின்னா, ஒரு சினிமாவில் ஒரு துறையை முழுக்க கற்றுட்டு முழுக்க தேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் இனிமேல் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண மாட்டேன், நான் வந்து இனிமேல் சுயமாக நான் செய்யும் தொழிலில் நான் ஒரு மாஸ்டர் ஆகிட்டேன், நான் மாஸ்டர் ஆகி இனிமேல் நான் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டேன், மாஸ்டர் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி வந்த மாதிரி என்கிட்ட வந்து கேட்டேன். ஆக்சுவலாக அடுத்த படத்துக்கு அவன் தான் பண்ணான். ஆக்சுவலாக அவள் பண்ண முதல் பாட்டு நாட்டில் நம்ம வீட்டில் அப்படின்ற ஒரு பாட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணான். ஆக்சுவலாக
எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து 35 வருஷம் ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கவங்க ஒரு 4-5 பேர் இருப்போம் எங்கள் லைஃப்பில். அதில் ராதிகாவும் ஒருத்தி. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400-500 நடிகர்களை நான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கேன். நான் அதுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும், ஒரு 2000 பேர் இருப்பாங்க. டெக்னீஷியனை வந்து ஒரு 100-150 டெக்னீஷியன் அறிமுகப்படுத்தியிருப்பேன். நிறைய. நான் ஒரே ஒரு டெக்னீஷியன் தான் என்னுடைய பர்த்டேக்கு முதல் காலாவை தான் பண்ணுவேன். ஆக்சுவலாக அவளுடைய எந்த வீட்டு முக்கியமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் எனக்கு தான் முதல்ல சொல்லுவாள். இந்த நட்பை நான் மறக்கவே மாட்டேன் ராதிகா. இந்த நட்பை நான் மறக்கவே மாட்டேன். நான் அதனால தான் நீ சொன்ன உடனே நான் எடிட் பண்ணிக்கிறேன், ரொம்ப சீரியஸாக எடிட் பண்ணிக்கிறேன். உடனே ஓடி வந்துட்டேன். ஆக்சுவலாக ஒரு படம் எடுத்திருக்கேன், எனக்கு பெரிய ஷாக். என்ன சொன்னால் நான் படம் டேரக்ட் பண்ணியிருக்கேன். என்னடி சொன்னேன், என்ன இல்லை படம் டேரக்ட் பண்ணியிருக்கேன். என்னடி டான்ஸ் தானே பண்ணியிருந்தேன், என்னடி டேரக்ட் பண்ணேன் அப்படின்னா, இல்லை சார் தாங்க முடியல அதெல்லாம் டேரக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா. அது இப்போ இந்தியாவில் இப்போ எல்லாருக்கும் எப்படின்னு கேட்டால் வந்து எல்லாருமே டேரக்ட் பண்ணக்கூடிய ஒரு உத்வேகம் வந்துக்கிட்டே இருக்குது. அது என்னன்னு தெரியல. மேபி வி ஆர் கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்போஸ் டு தி மூவிஸில் டைரக்ட் பண்ணால் மட்டும்தான் வி திங்க் தட் வி அச்சீவ் ஒன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தெரில. நான் சொன்னேன், என்னடி கஷ்டமாச்சடி எப்படி பண்ணேன். இல்லை சார் நான் ஒரு சின்ன பட்ஜெட்டில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா வந்து இன்னொருத்தர் மணியை வாங்கி பண்ணாமல் நானே இன்வெஸ்ட் பண்ணி என்னோட கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறேன் சார் அப்படின்னு. அப்புறம் பேரெல்லாம் சொன்னான், நான் பார்த்தேன். ஓகேடி நீ பாரு. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ட்ரைலரில் ஒரு டயலாக் வரும். ஆக்சுவலி நீ ஜெயிச்சிருவியா அப்படின்னு கேட்பேன். இல்லை நான் போராடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. அது வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலி ஜெயித்தல் அப்படின்றது வந்து ஜெயிச்சுதான் ஒரு நிலையில் போய் நின்றுவோம். பட் போராடிக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் நம்ம வந்து வின் பண்ணிகிட்டே இருப்போம். ஆக்சுவலி தட் இஸ் அ சீக்ரெட். ஆக்சுவலி அதுக்காக அந்த டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கணும் ராதிகா. அப்புறம் ஒரு படம் வந்து அது ஓடும் ஓடாது அப்படின்றதுக்குள்ளே போகக்கூடாது. இப்போ நிறைய பேர் பேசுனாங்க இந்த படம் வெற்றி அடையும் அப்படிலாம் கிடையாது. ஒரு போன படம் நான் சந்தோஷ் வந்து ரொம்ப சின்சியராக ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி தான் போனோம் பிசாசு 2. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து என்னுடைய ஹீரோயின் கொடுத்துருந்தா, ஆண்ட்ரியா கொடுத்துருந்தா. ஆனால் அந்த படம் இன்னும் வரல. ஆக்சுவலாக ஸோ சினிமா அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் வாட் வி திங்க். ஆனால் நம்ம ஆஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம பண்ணுவோம், சினிமாவில் சிறப்பாக இயங்கிக்கிட்டே இருப்போம், ஆஸ்பயர் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ சினிமா அப்படின்றது ஒரு 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 10 வருஷம் இருந்தால் பெரிய சாதனை, 20 வருஷம் இருந்தால் அவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் பீப்புள். ஒரு 30-40 இயர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க தேர் ஆல் ஜீனியஸ். ஆக்சுவலி வி ஆர் ஆல் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஜீனியஸ். லைக் சேது எடுத்துக்கங்க, ஒரு பெரிய ஜீனியஸ். நான் அவர் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணோம் கதை சொல்லுவேன், ஏதாவது ஒன்று மிஸ் ஆகி போயிடும். இந்த படத்தில் நான் சொல்லிட்டேன் சார் நீங்கள் ஒன்றுமே பேசக்கூடாது, இந்த படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இன்னும் த எக்ஸ்பீரியன்ஸ் விச் ஐ ஹேட் which I gone through. வைஸ் ஓல்டு மேன் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நான் கமல் சாரோட ரொம்ப கூட இருந்ததில்ல, 40 நாள் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 80 நாள் வந்து யுகி சேது சாரோட இருந்திருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ லேர்ன் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோ விஷயங்கள் எனக்கு சொன்னார். ஆக்சுவலாக ஒவ்வொரு ஷார்ட்டு முடிஞ்ச பிறகு அவர் அதை பற்றி கமெண்ட் பண்ணுவார். ஆக்சுவலி இப்போ அவர் பேசும்போது பார்த்துருப்பீங்க வந்து எவ்வளோ கிளாரிட்டியாக இருந்திருக்கும் பாருங்கள். அவர் வந்து சினிமாவை there are very very few great people in cinema, they live for cinema and cinema lives because of them. அதில் one of the person is cinema lives because of them. அதுக்கப்புறம் இன்னொரு லெஜெண்டுக்கிட்ட ஒர்க் பண்ணேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். நாசர் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். நாசர் சார் ஒர்க் பண்ணிட்டு என்னென்னா நாசர் சார் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ஃபைட் போடணும். ஆக்சுவலி அவர்னால ரொம்ப என்னெல்லாம் ஃபைட் பண்ண முடியாது. இல்லை நீங்கள் வாங்க நான் ஃபைட் போட வைக்கிறேன்னு சொல்லியிருந்தார். இப்போ தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஃபைட் எடிட் பண்ணேன். ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு நாசர் வாழ்ந்த காலங்களில் நாம் வாழ்கிறோம் அப்படின்றது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து இந்த மாலை இந்த 3.5 மணி நேரம் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். 6 மணிக்கு வரச்சோன்னா இந்த ராஸ்கல் 6 மணிக்கு வரச்சோன்னா 6 மணிக்கு வந்தால் ஓடிருப்பேன். ஆக்சுவலாக 7 மணிக்கு வந்து இவ்வளோ நேரம் போய்கிட்டே இருக்கு. ஆக்சுவலி ஆனாலும் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, பசிக்குது, பின்னாடி நிறைய பேசுகிறாங்க. பட் இருந்தாலும் இதெல்லாம் எதுக்குன்னா சினிமா வந்து ஒரு மனுஷி அல்லது ஒரு மனிதனுடைய சாதனை நம்ம பின்னால் வந்து நம்ம பாராட்டி கைத்தட்டுறதுக்காக தான். அது மாதிரி ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்காக நீங்கள் கைத்தடிக்கணும் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு, இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. ட்ரைலர்லாம் பார்த்தேன். நான் ரொம்ப பெரிய கமெண்ட்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் எப்போயுமே ரொம்ப ப்ராக்மேட்டிஸ்ட். நான் வந்து படம் வந்து ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு டே பார்த்து நல்லா இருக்குதுன்னு சொன்ன பிறகு பத்திரிக்கையாளர் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குன்னு சொல்லாமல் பிறகு தான் ஒரு நல்ல படம்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக நீ எடுத்துகிட்டு உன் வேலை முடிஞ்சிருச்சு, அவங்க பார்த்துப்பாங்க. இந்த பத்திரிக்கைக்கார்ட்ட என்ன கேட்குறேன்னா, ராதிகா 36 மார்க் வாங்கியிருந்தான்னா அவளுக்கு 50 மார்க் போடுங்க.
30 மார்க் வாங்கியிருந்தா 40 மார்க் போடுங்க. ஏன்னா முதல் குழந்தையை நீங்கள் முத்தம் கொடுத்து தாளாட்ட வேண்டும், பாராட்ட வேண்டும். குறைகள் இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா சினிமான்றது வந்து ஃபிலிம் மேக்கிங் வந்து இட்ஸ் நாட் சம்திங் வெரி ஈஸி டு ஹேண்டில். இட்ஸ் நாட் எவ்ரிபடிஸ் கப் ஆஃப் காஃபி ஆர் கப் ஆஃப் டீ ஆர் கப் ஆஃப் கேக். ரொம்ப கஷ்டமானது. ஆஸ்பிரேஷன் எல்லாருக்குமே இருக்குது. நான் வந்து இப்போ இந்த படம் தான் ட்ரெயின்னு ஒரு படம் எடுக்கிறேன். அந்த படம் எடுத்து நான் வந்து ட்ரெயினை போய் ஸ்டடி பண்ணிட்டு வரும்போது ஒரு ட்ரெயின் வந்து எனக்கு ஒரு பெரிய யமன் மாதிரி தெரிஞ்சுது. எப்படின்னா 24 இன்ச்சு தான் ஒரு ட்ரெயின். அந்த ட்ரெயினுக்குள்ளே இப்படி போகும்போது 2 கை இடிக்கும். நம்ம இப்படி தான் போக முடியும். அப்போ உடனே ஆர்ட் டைரக்டர் சொன்னார் வந்து, சார் ஒரு 4 இன்ச்சு பெருசாக பண்ணிக்கலாம் சார். இல்லை சார் வேணாம் சார், எனக்கு வந்து எவ்வளவு நீங்கள் ரெசிஸ்டன்ஸும் கான்ஃப்ளிக்ட்டும் கொடுக்குறீங்களோ அதுலேருந்து தான் என் ஃபார்ம் வரும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு 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 சினிமா இப்போ நம்ப மாட்டேங்க, அதுக்குள்ளே போனோன்னா ஒரு அதுக்குள்ளே ஒரு கேமராவை எப்படி கொண்டு போகிறோன்னா ஒரு பெரிய கேமரா வைக்க முடியல. அதுக்காக ஒரு 20 கேமரா டெஸ்ட் பண்ணோம். அப்புறம் வி ஹவ் யூஸ்ட் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேமரா. தட் கேமரா இட் செல்ஃப் டாட் மீ ஹவு டு கம்போஸ் அ ஷாட். அந்த கேமரா எனக்கு சொல்லிக் கொடுக்குது. அந்த கேமரா ஸ்டெடிகேம் இல்லை, ஒன்று ஸ்டெடிகேம் இல்லைன்னா அந்த கேமரா சொல்லி ஸ்டெடிகேமில் நீ மூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்து, எங்கே கேமரா வைக்க முடியாதோ அங்கே வை அப்படின்னு சொல்லுது. ஸோ சினிமா ஒவ்வொரு படமும் ஒரு படம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அந்த படம் அடுத்த படத்துக்கு எந்த ஒரு ரெஃபரன்ஸும் கொடுக்காது. அதனால தான் சினிமா கிரேட்டாக இருக்குது. ஒரு சினிமா போன படம் என் படம் பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அந்த வெற்றி என்னுடைய அடுத்த படத்துக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாது. அந்த வெற்றியில் கிடைக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் மட்டும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். தோல்வியில் எனக்கு ஒரு பெரிய மன தைரியத்தை கொடுக்கும், இந்த படம் எப்படியாவது வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு. ஸோ நோ வே மை பாஸ்ட் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் கனெக்ட்ஸ் டு மை ப்ரெசன்ட் ஃபிலிம். ப்ரெசன்ட் ஃபிலிம் போன படம் 100 படங்கள் ஒர்க் பண்ணியிருந்தேன். இதில் வந்து 200 மடங்கு ஒர்க் பண்ணுவோம். அப்படி தான் சினிமா ஆக்சுவலாக. இது வந்திருக்க எனக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே சொன்னாங்க பெண்கள் தெர் இஸ் நோ ஜெண்டர் நவ், ஆல் ஆர் ஆக்டர்ஸ் நவ். ஜெண்டரே கிடையாது. இன்னும் 25 வருஷத்தில் ஆம்பளையும் புள்ள பெற்றுப்பான். அதுக்கெல்லாம் ரிசர்ச் போய்கிட்டு இருக்கு. என்ன ஒன்று 10 மாதம் சுமப்பானா தான் பிரச்சனை. ஸோ தெர் இஸ் நோ ஜெண்டர் ஹியர். ஜெண்டர் இல்லாமல் போய்விடும். நாம் 2025 நோக்கி இன்னும் ஒரு பாதி வந்துட்டோம் ஆக்சுவலாக. ஜெண்டர் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து பெண் பண்ணிட்டோமா அதனால எல்லாம் அப்போலாம் பண்ணேன். இப்போ ஒரு ஆம்பளை தான், பொம்பளைன்னு சொல்லுவோமா அவளை, இவ ஒரு ஆம்பளை தான் ஆக்சுவலி. எங்கள் வீட்டு ஆம்பளை தான் ஆக்சுவலாக. அவருடைய கணவர் என்னுடைய என் நெஞ்சத்துக்கு ரொம்ப இனிமையானவர். வயலின் வாசிக்கிறவர். வாழ்க்கையில் வயலின் வாசிக்கிறேன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். உனக்கு வயஃப் என்னப்பா ஆகணும், நான் வயலின் வாசிக்கணும் அப்படின்னு யாரும் சொல்லுவோமா? அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக. அவருக்கு கிளாப் படிங்க. அது எங்கே வயலின் வாசிக்கணும்? இளையராஜா கிட்ட வயலின் வாசிக்கணும். இந்த படத்தில் கேட்டார், இந்த படத்தில் என்ன சார் என்னை கூப்பிடவே இல்லையே நீங்கள் வந்து அப்படின்னு. ஐயோ நான் ஆமாங்க நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன். ஏதோ குரூப் பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க. சினிமாவில் எல்லாத்துலேயும் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 5 வயலினிஸ்ட் கூப்பிட்டா கூட அதுக்கு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. எப்பா என்னை பார்த்து மரியாதை இல்லாமல் பார்த்தப்பா அதனால் அவனுக்கு கூப்பிடுமா. நான் சொன்னேன் அடுத்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு. அவருக்கு அவர் பெரிய அவர் வந்து இந்த மனுஷி, இந்த பெண், இந்த டைரக்டர் வர்றதுக்கு காரணம் அவருடைய பொறுமை. அவர் பின்னாலேருந்து என் மனைவி பெரிய டைரக்டர் ஆகணும்னு பார்க்குற ஒரு கனவு தான். அந்த கனவுக்காக நம்ம கிளாப் அடிப்போம். அப்புறம் பாட்டு கேட்டேன், நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன், இட்ஸ் ஓகே. ஏன்னா ஃபஸ்ட் படம் அது ஆக்சுவலாக. காலையில் சாப்பிட்றதுக்கு முந்தி 3 வாட்டி, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முந்தி 3 வாட்டி, நைட்டு தூங்க போகிறதுக்கு முந்தி 3 வாட்டி இளையராஜா பாட்டு கேட்கு, மியூசிக் வந்துடும். ஏன்னா அவனுடைய ஃப்ரேஸ் அந்த 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 ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ் வந்து இன்னும் கிளாரிட்டி வேணும். செந்தூரப்பூவே போச்சு, முடிஞ்சு ஃப்ளாப்பு. அப்படியே எல்லாரையும் ஃப்ளாப் ஆக்கிட்டார். இளங்காத்து வீசுதே 3 நோட்டு தான், 4 நோட்டு 5 நோட்டு முடிஞ்சிச்சு. அது திரும்பி கேள் ஆக்சுவலி. அதான் சாப்பிட்றதுக்கு முந்தி சாப்பிட்டா பிறகு கேள் ஆக்சுவலி. தெர் ஷுட் பி அ ஹியூமிலிட்டி. அவர் வந்து ஒரு பெரிய ஜீனியஸ் ஆக்சுவலி. அவரை பற்றி ஒரு பயோபிக் வருது. நான் ரொம்ப பார்க்க ரொம்ப ஆவலோடு இருக்கேன். தனுஷ் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு ராஜாவாக வேடம் போடுறதுக்கு. ஆக்சுவலி ராஜாவாக யாருமே வேடம் போட முடியாது. ராஜாவாக வேடம் போடுறதுக்கு தனுஷ் கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையின் மிக முக்கியமான உன்னதமான டைம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஹி வில் ஸ்கோர், ஹி வில் டூ த ஜஸ்டிஸ். அந்த பையன் டேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன். அந்த படம் பெரிய வெற்றி படமாக வரணும்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ராஜா சாரோடைய நிறைய பயோபிக்ஸை நம்ம கண்டினியூஸாக தொடரலாம். ஏன்னா இட்ஸ் அ வாஸ்ட் சப்ஜெக்ட். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டைம். வேற என்ன பேசுகிறது? விஜய் சேது சார், யுகி சேது சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்கள் நட்பு ரொம்ப சந்தோஷம். என் படத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, அந்த படம் ஓடும் சார், நல்லா பெருசாக ஓடும். அதுக்கெல்லாம் நீங்கள் தான் ஒரு பெரிய காரணமாக இருப்பீங்க. அப்புறம் நடுவில் கொஞ்சம் காசிப் பேசிக்கிறேன். விஜய் சேதுபதி பற்றி பேசுகிறேன் ஆக்சுவலி.
ஷாருக் கான் வச்சு படம் பண்ணுறீங்களா, விஜய் சேதுபதி வச்சு படம் பண்ணுறீங்களா, நான் விஜய் சேதுபதி வச்சு தான் படம் பண்ணுவேன். அந்தளவு ஒரு மகா கலைஞன், ஒரு எக்ஸ்ட்ரார்னரி கலைஞன், எனக்கு கிடைச்ச ஒரு குழந்தை, ஒரு நண்பன். இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கான். என் படத்தை வந்து அப்படியே தோளில் தூக்கிட்டு போயிருக்கான் ஆக்சுவலாக. அப்புறம் என்னுடைய ப்ரொடியூசர் தானு சார் டெய்லி காலையில் என்னை வீட்டில் வந்து பார்க்குறாரு. நான் எந்திரிச்ச உடனே வந்து பார்க்குறாரு. பார்த்து என்னப்பா பண்ணுறேன், உனக்கு எதாவது வேணுமா, உனக்கு எதாவது பண்ணி கொடுக்கணுமான்றேன். நான் முதல் தடவையாக ஒரு ப்ரொடியூசர் காலை தொட்டு டெய்லி கும்பிட்றேன். அது தானுடைய காலாக தாங்க இருக்கும். அந்த படம் ரொம்ப நல்லா வருது, பார்க்கலாம். நீங்கள் வந்து படம் பார்த்த மாதிரி தான் சொல்லணும். நான் உடனே நல்லா ஓடுன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஐ திங்க் வி ஆல் டன் அன் எக்ஸ்ட்ரார்டினரி. யுகி சேது சார் அவர் முடியே நடிச்சிருக்கு. ஒரு ஷாட்டில் வந்து ஃபேனை வச்சு நான் அவர் என்ன பண்ணுறேன், ரொம்ப நேரம் ஷாட் சார் நில்லுங்க சார், இப்படி திரும்ப அப்படி திரும்ப அப்படி சொல்லிட்டு அவர் திரும்ப வச்சேன். அவர் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே முடியும் நடிச்சிருக்கு. ஸோ த பியூட்டிஃபுல் ஃபார்ம் ஹஸ் எவால்வ்ட் இன் இது. அப்புறம் ரொம்ப நன்றி. என்னை பற்றி மேடையில் ஸ்நேகன் சார் இவங்கெல்லாம் ரொம்ப ஐ டோன்ட் நோ வாட் ஐ எம் கோயிங் டு ரீபே டு தம் தெரியல. இவ்வளோ அன்பு என் மேலே வச்சுருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாமின்னு சொல்கிற இந்த சினிமா தான். ஆக்சுவலாக எங்களுக்கெல்லாம் சாமி தான் அந்த சினிமா. எல்லாருமே சினிமாக்காரனை பற்றி ரொம்ப மோசமாக பேசுவாங்க. அதாவது வாடகை வீடு கேட்டால் சினிமாக்காரனை கொடுக்கவே மாட்டாங்க. ஐயா, ஒரு சினிமாக்காரன் உங்கள் வீட்டில் இருந்தால் ஒரு சிவனையும் பார்வதியும் கூட்டி வச்சுருக்க மாதிரியா, ஒரு சாமியை வச்சுருக்க மாதிரி. ஏன்னா எல்லாருமே நம்ம வாழ்கிறதுக்காக தான் வந்து இருப்போம். ஆனால் சினிமாக்காரன் மட்டும் அடுத்தவங்க சிரிக்கணும், அடுத்தவங்க சந்தோஷப்படணும், தன்னை ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி எரிச்சுப்பான் ஆக்சுவலாக. அதனால தான் இவ்வளோ பேர் இந்த பாப்பாவுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த படம் பார்க்கணும் நீங்கள்.